இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3rd 5th 8th ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே ஸோ 2025க்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கிளாஸ் எக்ஸாமில் பயன்படுத்தக்கூடிய ஓஎம்ஆர் சீட்டை வந்து எப்படி வந்து மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட எம்இஸ் வெப்சைட்டில் என்ன நேம் இருக்குது, எப்படி வந்து ஸ்பெல்லிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக உங்கள் நேம் வித் இனிஷியலோட போடணும். ஃபுல்லாக வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும். உங்களோட பென்னு வந்து பார்த்தீங்கன்னா பால் பாயிண்ட் பெனில் ப்ளூ ஆர் பிளாக்ல எழுதலாம். ஸோ ஜெல் பெனில் எழுதக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்இஸ் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு எம்இஸ் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 10 இலக்க எண்ணை வந்து இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து கீழே வந்து அந்த நம்பருக்கு நேராக 0லேருந்து 9 வரைக்கும் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் நீங்கள் என்ன ஃபில் பண்ணியிருக்கீங்க, ஸோ நான் வந்து 3 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு நேராக வந்து இருக்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் 3 வந்து ஷேட் பண்ணணும். ஸோ உங்கள் பெனில் வந்து அந்த ரவுண்டை வந்து ஃபுல்லாக கரெக்டாக வந்து ஷேட் பண்ணணும். அதுக்கடுத்து ஸோ இந்த 10 இலக்க எண்ணையும் அதே மாதிரி ஸோ என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை பார்த்து கீழே வந்து அதுக்கு நேராக வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஷேட் பண்ணோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடிஎஸ்இ நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ யூடிஐஎஸ்இ ஸோ இந்த கோடில் வந்து உங்களுக்கு ஸ்கூலுக்குன்னு ஒரு கோடு இருக்கும். ஸோ அந்த கோடை வந்து இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ கரெக்டாக வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து 3 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ 3க்கு நேராக வந்து 3 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து ஸோ உங்கள் பெனில் வந்து அது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரவுண்டை வந்து ஷேட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷேட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம். ஸோ நீங்கள் வந்து எந்த மீடியமில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் மீடியம் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்க்கு இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து தமிழ் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கீழே இருக்க ரவுண்டில் டீன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பெனில் வந்து ஃபில் பண்ணணும். அதே மாதிரி அந்த பாக்ஸில் நீங்கள் என்ன தமிழ் மீடியம் அப்படின்னா டி அப்படின்னு ஃபில் பண்ணணும். இதே இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா நீங்கள் இ அப்படின்னு ஃபில் பண்ணணும். கிரேடு ஸோ கிரேடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3rd ஸ்டாண்டர்டா நீங்கள் 5th ஸ்டாண்டர்டா இல்லை 8th ஸ்டாண்டர்டா உங்களோட ஸ்டாண்டர்டை வந்து நீங்கள் ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க பாக்ஸில் உங்களோட ஸ்டாண்டர்டை வந்து போடணும். அதுக்கடுத்து வந்து செட்டில் வந்து உங்கள் கொஸ்டின் பேப்பரில் வந்து என்ன செட் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன செட் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 32 அதுக்கு நேராக வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பாக்ஸில் 3 இருக்குது. ஸோ 3க்கு நேராக இருக்கக்கூடிய 3யை வந்து நம்ம ஷேர் பண்ணணும். அதுக்கடுத்து செகண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன நம்பர் போட்டிருக்கீங்களோ அதுக்கு நேராக வந்து அந்த நம்பரை மட்டும் கரெக்டாக வந்து ரவுண்ட்குள்ளே ஷேர் பண்ணணும். டோட்டலாக உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் 3rd ஸ்டாண்டர்டாக இருந்தால் 35 கொஷின் கொடுத்துருப்பாங்க. இதே 5th இருந்தால் 45 கொஷின், 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 50 கொஷின். அதுக்கடுத்து வந்து நீங்கள் கொஸ்டின் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு கொஷினுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்க, ஃபஸ்ட்டுக்கு வந்து பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா நீங்கள் இந்த பிக்கு நேராக ஷேட் பண்ணணும். உங்களோட கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆன்சர் வந்து ரைட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து நீங்கள் ஷேட் பண்ணணும். இதே நீங்கள் செகண்ட் கொஷினுக்கு 3rd ஆப்ஷன் சி வந்து எழுதியிருக்கீங்க அப்படின்னா சியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பெனில் இதை வந்து ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணணும். இதே 3rd கொஷினுக்கு பி தான் ஆன்சர் அப்படின்னா ஸோ பியை வந்து நீங்கள் ஷேட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 3rd ஸ்டாண்டர்டுக்கு 35 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 35க்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை வந்து நீங்கள் ஷேட் பண்ணணும். ஸோ 35 கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிப்பீங்க. ஸோ அந்த ஆன்சரில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக ஒரு கொஸ்டினுக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதை வந்து கரெக்டாக செட் பண்ணணும். இதே வந்து நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா உங்களுக்கு 45 வரைக்கும் நீங்கள் வந்து செட் பண்ணணும். நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஜெல் பென் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ளூ பென் யூஸ் பண்ணலாம், பிளாக் பென் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அன்னெசரியாக எந்த இடத்துலையும் கிறுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஓஎம்ஆர் சீட்டை வந்து நீங்கள் எங்கேயுமே ஃபோல்ட் பண்ணக்கூடாது, எங்கேயும் வந்து மடிக்கக்கூடாது. அதுக்கடுத்து அந்த சர்க்கிள் பண்ணுற இதை வந்து கரெக்டாக வந்து கம்ப்ளீட்டாக அந்த ரவுண்டை வந்து மார்க் பண்ணணும்.